வைத்து ஆற்றின் ஓட்டத்தை தடுத்துடுவனாம். பாலம் கட்டினா போலே அணை கட்டினாப்பல் அந்த பக்கத்துல ஜலாத்தனையும் தேங்கி நிற்கும். அந்த நதிக்கரையிலே ராவணன் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணி கொண்டிருந்தான். இந்த கதையெல்லாம் இங்கே ஒரு மாதிரி இருக்கட்டும், இன்னொரு இடம் சொல்றேன், கேட்கறதுக்கே ரொம்ப வேடிக்கையா இருக்கும். வாலியனுடைய பிள்ளை அங்கதன். அங்கதனை ராமன் கடைசி நிமிஷத்திலே ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் ராவணனுக்கு என்று தூது அனுப்பினான். ஏற்கனவே ஹனுமான தூது அனுப்பினார், ஆனா ராவணன் காதல ஏறலே. இப்ப மறுபடியும் சண்டை போடுறதுக்கு முன்னாடி லங்கைக்கே போய் ஆயிடுத்து, யுத்தம் ஆரம்பிக்கணும். அந்த சமயத்துக்கு வாய்ப்பை விட்டுட வேண்டாம், ஒரு கடைசி வாய்ப்பு கொடுப்போம்னு அங்கதன் அனுப்பிச்சார். அங்கதன் போய் நின்னான். ராவணா, ராமனிடத்திலேருந்து தூது வந்திருக்கேன்னு பேசினான். நான் ஆறுன்னு தெரியாமல் பேசுகிறாய், போய் அந்த மனதிப்பிறவனிடத்துல சொல்லு, ஒழுங்கா எங்கிட்ட அடிபணிய சொல்லுன்னு ராவணன் பேசினான். அப்ப அங்கதன் ராவணன் நோக்கி கேட்டான், நீ யாருன்னு ஏற்கனவே சில கதைகள்லாம் தெரியும், எனக்கு 2 ராவணர்களை தெரியும், அதுல ஒருத்தந்தான் நீயான்னு எனக்கு தெரியல, கதையை சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச ராவணனை பத்தி, முடியுமானா நீ தான் அதுன்னு சொல்லு என்ன. அங்கதன் கதை சொல்ல ஆரம்பித்தான். எங்க தகப்பனார் வாலி, அவரிடத்துல ராவணன் ஒருத்தன் சண்டை போடுறதுக்காக வந்தான். வாலி அர்க்ய பிரதான பண்ணமே சந்தியாவந்தனத்தின் போது மந்தேகர்கள்ங்கிற ராட்சசர்கள் எல்லாம் சூரியனுடைய கதியை தடுப்பர்கள். அந்த சமயத்துக்கு சூரியன் அவர்களேந்து விடுதலை ஏற்படுத்தி மேலே சூரியனுடைய தேர் ஓடுறதுக்காக பிராமணர்கள் அர்க்ய பிரதானம் பண்றா. அந்த அர்க்யம் விட்ட தீர்த்தத்துக்கு வஜ்ராயுதத்தினுடைய சக்தி ஏற்பட்டு அது போய் சூரியனை விடுவித்து மேல அனுப்பிச்சு வைக்கணும். இந்த சந்தியாவந்தனம் பண்ணது வாலியும் பண்ணி கொண்டிருந்தான். நாம சந்தியாவந்தனம்னா மேற்க பார்த்து வடக்க பார்த்து கிழக்க பார்த்துன்னு பண்றோம் இல்லையோ. வாலி தான் நிற்கிற இடத்துலேருந்துலாம் அதை பார்த்து பண்ண மாட்டான். அவனுக்கு வடக்கு நோக்கி அர்க்யம் விடணும்னா வடக்கு சமுத்திரக்கரைக்கே போடுவனான், தெற்கு நோக்கி அர்க்யம் விடணும்னா தெற்கு சமுத்திரத்துக்கே போடுவன், மேலக்கடல்னா மேலக்கடல், கீழக்கடல்னா கீழக்கடல். அவன் இருந்த கிஷ்கிந்தேலேருந்து ஒரு தாவினா கடற்கரைக்கே போடுறான். அர்க்யம் விட்டுட்டு திரும்பி வந்து தான் வியாபாரத்தை பார்ப்பனான். அத்தனை சக்தி அந்த வாலிக்கு இருந்தது. அதனாலதான் எதிர்க்க மாட்டாமல் சுக்ரீவன் சமப்பட்டு போனான். அர்க்யம் விட்டு இருக்கிற சமயத்துக்கு ராவணன் வந்தான். எல்லாரையும் ஜெயிச்சா எடுத்து ராவணன், இனி வாலி மட்டும்தான் மிச்சம். தோத்தவாள்லாம் சொல்லிட்டா, எங்களை ஜெயிச்சு பிரயோஜனம் இல்லை, சக்தி இருந்தா வாலிய போய் ஜெயினுட்டு வந்து யுத்தத்துக்கு அறை கூவினான். வாலி சொன்னான் ராவணனை பார்த்து, ஒரு 10 நிமிஷம் இரு, சந்தியாவந்தனத்தை முடிச்சுட்டு உங்கூட சண்டைக்கு வரேன்னா. ராவணன் பரிகாசம் பண்ணா, உனக்கு பயம் கோழைத்தனம், அதனாலதான் 10 நிமிஷம் இருன்னு சொல்றாய், முடியும்னா இப்ப சண்டைக்கு வான்னா. பார்த்தான் வாலி, சந்தியாவந்தனத்தை விட்டுட்டு சண்டை போடுற அளவுக்கு இவன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு அவனுக்கு தோணித்து, அவன் அப்படியே இடுக்கி தன்னுடைய கஷ்டத்துக்குள்ள இப்படி அடக்கின்றான் ராவணனை. தெற்கு சமுத்திரத்துக்கு போனான், கிழக்கு சமுத்திரத்துக்கு போனான், மேற்கு சமுத்திரத்துக்கு போனான். அர்க்ய பிரதானம் விட்டு முடித்தான். திரும்ப கிஷ்கிந்தைக்கு வந்து கையை தூக்கி இப்படி ராவணனை விட்டுட்டான். விட்டுட்டு நீ ஏதோ பேசணும்னு சொன்னி இப்ப பேசு அப்படின்னு சொன்னான் வாலி. எதுக்கு பேசணும்? நண்பன்னு கையை குலுக்கிட்டு பேசாம கிளம்பி போடணும். இத்தனை பலசாலி ஒத்தனை இடத்துல இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? நம்மால முடியும்னா ஏதோ கூப்பிட்டு பார்த்தோம். இவர் கஷ்டத்துல இடுக்கிண்டு என்ன தூக்கிண்டு எங்க வேணா சுத்துவர்னா இந்த வாலியோட போய் நாம யுத்தம் பண்ண முடியுமா? உன்னோட நண்பன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு தான் வாலி அவனிடத்துல விடை பெற்று கொண்டு ராவணன் போயிட்டான்னு சரித்திரம். அங்கதன் ராவணனை பார்த்து, இப்படி ஒரு ராவணனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், எங்க அப்பாட்ட அடிபட்டவர் ராவணா, நீ அந்த ராவணனான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்படி ஒரு ராவணனை பத்தி. ராவணன் என்ஷான் உடம்பு 2 ஷானா ஏற்கனவே குறுகிப்பட்டான். இந்த குரங்குங்கிட்ட போய் இத்தனை நாம கேட்டிருக்க வேண்டியிருக்கேன்னுட்டு அடுத்த கதை அங்கதன் சொல்றதுக்கு ஆரம்பிச்சான். கார்த்தவீர்யார்ஜுனனுடைய கதை எனக்கும் தெரியும். இந்த கார்த்தவீரியன் 1000 கைகளாலே அணை கட்டினான். ஜல அணைய போல அந்த பக்கம் தேங்க சிவலிங்க பூஜை பண்ணிட்டு இருந்த ராவணனுக்கு லிங்கம் ஜலத்துல அடிச்சுன்னு போடுத்து. ஒரே கோபம். கார்த்தவீர்யார்ஜுனனோட சண்டை போடுறதுக்காக ராவணன் வந்தான். அவன் ஒரு பூச்சி மாதிரியும் குரங்கு மாதிரியும் பண்ணி சின்ன கூண்டுக்குள்ள அடைத்து பிடிச்சுன்னு போய் தன் பட்டணம் பாகிஷ்மதி பட்டணத்துக்கு வெளியிலே தொங்க விட்டு எல்லாரும் பொருட்காட்சி ஆட்டம் பார்த்து சிரிங்கோன்னு ஊர்க்கார ஆளுக்கு சொல்லிட்டு போட்டான் கார்த்தவீரியன். இப்படி ஒரு ராவணனை பத்தி எனக்கு தெரியும், ராவணா நீ அந்த ராவணனான்னு எனக்கு தெரியல இப்படி 2ஆம் கதை அங்கதன் சொன்னா, இவனை முதல்ல ஊரை விட்டு கிளப்புங்கோ, இவனை கதை சொல்ல விட்டா இப்படியே நம்ம பேரே கெடுத்துருவோம் போல் இருக்கு என்ன ராவணன் சொன்னான்னு சரித்திரம். அந்த கார்த்தவீர்யார்ஜுனன் கதையைத்தான் இங்கே பார்க்கிறோம். அப்பேற்பட்ட சக்திசாலியான கார்த்தவீரியன் ஒரு நாள் வேட்டைக்கு போகும்போது ஜமதக்னி மகர்ஷியனுடைய ஆசிரமத்துக்கு வந்தான். பசி தாகத்தாலே பீடிக்கப்பட்டிருந்தவன் பார்த்தான். அவரிடத்துல சோறு வேணும்னு கேட்ட காமதேனுவே அவரிடத்துல இருந்தது. எத்தனை சைன்யத்துக்கு என்ன சோறு வேணுமோ எடுத்துக்கொள் என்று மொத்த பேருக்கும் சாப்பாடு போட்டு அனுப்பிச்சுட்டார். அவனுக்கு திடீர்னு ஆசை வந்தது, இந்த காமதேனுவன் நம்ம கிட்டனா இருக்கணும், ரிஷிக்கு எதுக்கு? நான் ராஜா
என்னிடத்தில் இருக்கணும்னு பலாத்காரமாக காமதேனுவை அழைத்து கொண்டு போக அதனாலே கோபம் ஏற்பட்டது. நேர பரசுராமர் கேள்விப்பட்டார். தன் கோடரி பரசுங்கிற ஆயுதம், பரசுனா கோடரி, கோடரி ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு கார்த்தவீர்யார்ஜுனன் இடத்துல போய் அவனுடைய எல்லா கைகளையும் வெட்டி செகுத்தார். கோபம் ஏற்பட்டது. பரசுராமர் ஒரு நாள் வெளியில போயிருக்கிற சமயத்துக்கு கார்த்தவீர்யார்ஜுனனுடைய ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் திரும்ப வந்து ஜமதக்னியே வெட்டி சாய்த்து விட்டார்கள். அந்த கோபத்தோட தான் 21 தலைமுறைகளுக்கு இந்த பட்டணமே க்ஷத்திரியர்கள் இல்லாமல் போகட்டும் என்று பரசுராமர் கொன்று முடிக்க அந்த பரசுராமனுடைய கோபத்தை ராமன் அடக்கினான்னு சரித்திரம். இது பரசுராமனுடைய சரித்திரம். கோக்குல மன்னரை மூவெழுகால் ஒரு கூர் மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன் ராமானுஜனுத்தந்தாதிங்கிற பிரபந்தத்தில் திருவரங்கத்தமுதனார் தெரிவிக்கிறார். கோக்குல மன்னரை மூவெழுகால், மூவேழு 21 தலைமுறைகளுக்கு முடித்து தர்ப்பணம் பண்ணி தன்னுடைய பிதா சாந்தி அடையறதுக்காக இத்தனையும் பண்ணான் பரசுராமன் சரித்திரம். பரசுராமரிடத்துல தான் வைஷ்ணவமான வில்லை ராமன் வாங்கினான், அவருடைய கர்வத்தையும் அடக்கினான். இந்த கேள்வி மட்டும் குழந்தைகள் விடாம கேட்பா. பலராமனும் கண்ணனும் ஒரு காலத்தில் இருந்திருக்கா, பரசுராமனும் ராமனும் ஒரே காலத்தில் இருந்திருக்கா. இந்த 10 அவதாரங்களுக்குள்ள இந்த 2 தான் சந்திச்சுண்டாப்புல தெரியறது, மற்றதெல்லாம் பார்த்துனது கிடையாது இல்லையோ. அது எப்படி ஒரு அவதாரத்திடத்துல இன்னொரு அவதாரம் தோக்கும்? ரெண்டுமே திருமாலுடைய அவதாரம் தானே. ஒருத்தர்கிட்ட ஒன்று தோக்கலாமான்னு இந்த நாம குழந்தைகள் தூங்குறதுக்காக கதை சொல்ல ஆரம்பிச்சா இந்த மாதிரிலாம் அது திரும்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். நாம் அதை தெரிஞ்ச வாழ்க்கை கேட்டு ஒழுங்கான பதில் சொல்லணும். அப்ப அடக்கணுங்கிறதுக்காக எத்தையோ ஒரு பதில சொல்லிட்டு அது வயசானப்புறம் வெளி தேசத்துக்கு அங்கேயும் இங்கேயும் போய் எத்தையானு தெரிஞ்சுன்னு வந்துட்டு இந்த மாதிரிதான் தப்பு தப்பா நம்ம மரபுலெல்லாம் அர்த்தம் சொல்லி கொடுக்குறான்னு அது நம்ம பத்தி தவறா நினைச்சுக்கும். அப்படி அல்ல, தெரிந்தவர்களிடத்துல கேட்டு பதில் சொன்னோம்னா அப்புறம் தவறாமல் முரண்பாடு இல்லாமல் பதில் கிடைக்கும். பெருமானுடைய அவதாரங்களை நாம இப்படி பிரிச்சுக்கலாம். ஒன்னு சாட்சாத்து தானே பிறக்கிறான், மத்தொன்னு ஆவேசிக்கிறான், சக்தி ஆவேசம், அதே போல ஸ்வரூப ஆவேசம்னு மேலும் பிரிப்பர்கள். ஆக பகவானுடைய சாட்சாத் அவதாரம், முக்கிய அவதாரம் மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, ராம, கிருஷ்ண, கல்கி. இது இத்தனை பெருமானுடைய முக்கிய அவதாரம். ஆவேசாவதாரம் பரசுராமாவதாரம், ஆவேசாவதாரம் பலராமாவதாரம், ஆவேசாவதாரம் வியாசர், ஆவேசாவதாரம் நரநாராயணர்கள், ஆவேசாவதாரம். இப்படி பல அவதாரங்கள் தன்னுடைய சக்தியை பெருமான் இன்னொருத்தரிடத்திலே வைக்கிறான். ஆவேசாவதாரத்தை மேலும் 2ஆ பிரிச்சு நுடலாம். ஒன்னு ஸ்வரூப ஆவேசம், இன்னொன்னு சக்தி ஆவேசம். தான் மொத்தத்தையுமே ஒரு மனுஷன் பேர்ல ஆவேசிக்கிறான். 2வது ஒரு முக்கிய பிரயோஜனத்துக்காக ஒரு சக்தியை மட்டும் ஒருத்தரிடத்துல வைக்கிறான். இப்படி ஆவேசாவதாரத்தை 2ஆ பிரிச்சுக்கலாம். முக்கிய அவதாரம் ராமன், ஸ்வரூப ஆவேசாவதாரம் பரசுராமன், சக்தி ஆவேசாவதாரம் கார்த்தவீர்யார்ஜுனன். கார்த்தவீர்யார்ஜுனனும் பகவத் அவதாரம் தான். இப்ப பாத்தீங்கன்னா கார்த்தவீர்யார்ஜுனன் பரசுராமனிடத்துல தோற்றாரா, பரசுராமன் ராமனிடத்துல தோற்றாரா? அப்ப சக்தி ஆவேசாவதாரம் ஸ்வரூபாவேசத்துல தோத்துடும், ஸ்வரூபாவேசாவதாரம் முக்கிய அவதாரிடத்திலே தோக்கும். இப்படி அவதாரங்களை நாம் பிரித்து கொண்டு பார்த்தால் அப்ப ஒண்ணுக்கொண்ணு ஏன் தோத்ததுங்கிறதுக்கு நமக்கு அர்த்தம் கிடைக்கும். பரசுராமனுடைய சரித்திரம் பார்த்தோம். இனி அதற்கு மேலே சந்திரவம்சத்திலே தோன்றினவனாய் யயாதிங்கிறவனுடைய கதையை பத்தி நேற்று கடைசியா தெரிவித்தேன். காமானுபவம், நிறைய காமத்தை அனுபவித்தான். அது மட்டும் தூராக்குழின்னு ஆழ்வார் தன் பாசுரத்துல சொன்னார். பள்ளத்தை வெட்டிட்டு கீழே அதுக்கு அடி தெரிஞ்சதுன்னா நாம குப்பை சத்தையை போட்டு நிரப்பிண்டே இருந்தா நிரம்பிடும். ஆனா குழிக்கு அடியே தெரியாது, மேல நிரப்பிண்டே இருந்தா எத்தனை நாள் நிரப்பினா அது நிரம்பும். இந்த காமானுபவம்ங்கிறது தூராக்குழிய போலே எத்தனை போட்டு போட்டு அனுபவத்தை கொடுத்தாலும் அது போருங்கிற எண்ணத்தையே தோற்று வைக்காது. காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவ வித்யேன மிக வைரணம் ஜெகிசத்ரும் மகாபாகோ. கண்ணன் கீதையில தெரிவித்தான். பீஷ்மரையும் துரோணரையும் நீ விரோதியா நினைக்கிறது இருக்கட்டும் அர்ஜுனா, அவளை சுலபமா ஜெயிச்சுடலாம், காமத்தையும் குரோதத்தையும் ஜெயிக்க முடியுமா பார்னு சொன்னான். அந்த விரோதிகள் தான் அடக்க முடியாத 2 விரோதிகள். ஆவணி அவிட்டம்னு ஒன்று வரும், அதாவது எஜுர் உபாகர்மான்னு அதுக்கு பேர். அன்னைக்கு நாம சில தர்ப்பணங்கள்லாம் பண்றது வழக்கம். இதை எல்லாரும் ஜப்பம் பண்ணுவா. காமோகாரிஷீத் மன்யுரகாரிஷீத் நமோ நமஹா. நாம் பண்ண ஒண்ணுத்துக்கு நான் காரணம் இல்லை, காமம் பண்ணித்து கோபம் பண்ணித்து நாம் பண்ணல. இவர் பண்ணது எல்லாத்துக்கும் விட்டுடுறது அன்னைக்கு தியாகம். காமந்தான் என் தப்புக்கெல்லாம் காரணம், கோபந்தான் என் தப்புக்கெல்லாம் காரணம். காமமும் கோபமும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். அஜ்ஞானம் அவித்யாங்கிறது தாயார், அறிவின்மை. அறிவின்மையினாலே ரஜோகுணம் ஏற்படும்.
ரஜோகுணத்துக்கு பிறந்தது தான் காமமும் கோபமும். காமம்ங்கிறது பேராசை. ஆசை நிறைவேறிடுத்துனா கோபமே வராது. காமம் இருக்கிற இடத்துல தான் கோபம் வரும். காமத்தை அழிச்சுட்டோம்னா கோபமே வராது. ஒரு விஷயத்துல பற்றுதலை வளர்ந்துட்டோம்னா சங்காத்து சஞ்சாயத்தே காமஹா காமாத் குரோதா அபிஜாயத்தேன்னு கண்ணன் கீதையில தெரிவித்தானோ இல்லையோ. ஒரு பற்றுதல் இருந்தால் அந்த விஷயத்தை ஆசைப்படுறோம். இப்ப இந்த கடிகாரம் வச்சிருக்கு, என்னது இல்லை ஆனா நன்னா இருக்கு, எனக்கு வேணும்னு ஆசை வந்துடுத்துன்னு வச்சுப்போமே. அது கிடைச்சுடுத்துன்னா ஒத்தர் பேர்லயே எனக்கு கோபம் வராது. ஆனா அந்த கடிகாரம் எனக்கு கிடைக்கலையோ, யாரெல்லாம் தடுத்தாலும் அவ பேர்ல பாயறேனோ இல்லையோ, காமம் முடிஞ்சுடுத்துன்னா கோபமே வராது. காமம் நிறைவேறலைன்னா அது கோபமாக மற்றொரு இடத்துல மாறும். ஆக காமக்ரோதங்கள் அடக்க தெரியாதவர்கள் இதோ யயாதி பட்ட பாடு பட வேண்டியதுதான். அன்னைக்கு ஜபம் பண்ணுவோம், காமோகாரிஷீத்து மன்யுரகாரிஷீத்து நமோ நமஹானுட்டு. இது சில பேர் 1008 தரம் பண்ணுவா, சில பேர் 108 தரம் பண்ணுவா. அவள் வாழ்க்கை எவ்வளவு பொழுது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடுவா. ஆனா இதெல்லாம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் என்னமோ ஒன்றும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு வழக்கம் வச்சிருக்கா. நாம் இப்போ பாராயணம் பண்றோம், இல்லை பித்ரு ஸ்ராத்தங்கள் வருதுன்னாலோ அது வரைக்கும் சாப்பிட்றதில்லை. பல பேர் இன்னைக்கு பிரிதி ஸ்ராத்தம்னா அதுக்குன்னு இருக்கக்கூடிய பிராமணர்களே கார்த்தால 8:30-9:30 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு போய்ட்றா. ரொம்ப தவறான செயல். அது 11:30 மணிக்குத்தான் காலமே. குதப்ப காலம்னு அதுக்கு பேர். பித்திருக்கள் காலம்ங்கிறது மத்தியான காலம். 11:30 மணிக்கு கூங்கிறது பூமி, கூ தப காலம். பூமி கொதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். அப்பதான் அந்த பார்வண ஹோமமே பண்ணுவதற்கு தொடங்க வேண்டும். நூத்தர் வேடிக்கையா சொன்னார், கூங்கிற எழுத்துக்கு குக்ஷி, குக்ஷின்னா அந்த வயரொல்லியோ, வயரும் தப்பிக்க ஆரம்பிச்சுடுறதே. இவர் 11:30-12 மணி வரைக்கும் ஒன்னு ஷோரே உள்ள போடாது இருந்தா வயறு கொதிக்கிறது. வயர் கொதிக்க கொதிக்க 3 மணி வரைக்கும் பித்திருக்காரியம் பண்ணுவார்கள். நாளை இதுக்கெல்லாம் காலம் உண்டு, பொழுது உண்டு. இப்பதான் செய்ய வேண்டும். சாப்பிடாமத்தான் இத்தனையும் நாம செய்ய வேண்டும். கார்த்தால இவர் அந்த காமோகாரிஷி ஜபத்தை ஆரம்பிச்சார். 7:30-8 மணி ஆயிடுத்து 1008 தடவை சொல்லி முடிக்கிறதுக்கு. அது வரைக்கும் சாப்பிடாத இருக்கணும்னா வயத்துல பசி. இப்போ எல்லாருக்கும் கார்த்தால பால் சாப்பிட்டு பழைக்கணும், ஏதோ இப்போ ராகி கம்பு கேவரு ஏதோ சாப்பிட்டு பழைக்கணும். இன்னைக்கு எல்லாரிடத்துலையும் நீக்கமர பெருமாளுக்கு அப்புறம் ஒன்று நிறைஞ்சிருக்குன்னா அது 2 எழுத்து பானம். அதாவது பாலில் கொஞ்சம் கலந்து அதன் வரணத்தை மாற்றி காலங்கார்த்தால சாப்பிட்றோம் இல்லையோ. அப்படி யாத்திரைக்கெல்லாம் இப்படி 2 வருஷத்துக்கு ஒரு தரம் போவேன். போகிறச்சே நிறைய பேர் கூட வருவா. அப்போ அவர்கள் சொல்லி அழைச்சின்னு போகிறது ஒன்று தான், சுவாமி நீர் வேளா வேளைக்கு ஆகாரம் போடும் போடாத போம், அதை பற்றி இல்லை. பெருமாள் சேவைக்கு வந்திருக்கோம், நாங்கள் பாட்டு சேவிச்சுட்டு போகிறோம். ஒரு 15 நாள் கட்டுப்பிடிக்கிறது கட்டம் இல்லை. ஆனால் 3 வேளை அதை மட்டும் விடாமல் கொடுத்துரும். அது இருந்துடுத்துன்னா எல்லா யாத்திரையும் ஒழுங்காக நடக்கும். அதை கொடுக்கலையோ சோறு கொடுத்தா கூட 6க்கு மேற்கொண்டு ஆசை இருக்காது. இவர் இந்த பண்ணிட்டு இருந்தாரே ஒருத்தர் காமோகாரிஷித்து ஜபம், அது மனசை அடக்கிண்டு ஒன்றும் சாப்பிடாத பண்ணி முடிச்ச உடனே தயாரா மனைவி கையில் அதை வச்சுட்டு நிற்கணும். இந்த ஆசனத்தை விட்டு எழுந்திருக்க மாட்டார். அதை சாப்பிட்டுட்டு தான் இவர் எழுந்திருப்பார். அன்னைக்கு என்னமோ பால் வர்றதுக்கு நழி எடுத்து போட்டுருக்கு. இவர் 8 மணிக்கு முடிச்சு விட்டார். 8:15 வரைக்கும் அவ இன்னும் கொண்டு நீட்டல. வந்தது கோபம், என்னமா நீ அந்த மாதிரி கொண்டு கொடுக்காத இருப்பே, கோவிச்சிருந்தார். அந்த மனைவி கொஞ்சம் சம்ஸ்கிருத வாசனை இருக்கிறவள். அதனால அவ என்ன பண்ணா, இத்தனை நாழி நீர் என்ன ஜபம் பண்ணிண்டீர், காமோகாரிஷீத்து மன்யுரகாரிஷீத்து நமோ நமஹா. காமம் மன்னித்து கோபம் மன்னித்து நாம் பண்ணல, காமம் மன்னித்து கோபம் மன்னித்து நாம் பண்ணலேன்னு பிராயசித்தம் பண்ணிரோல்லி 1008 தடவை. அதுக்குள்ள எதுக்கு கோபப்படுகிறீர் என்ன அவள் கேட்டாள். இவர் இன்னும் ஞானி. ஆனால் அவளுக்கு பதில் சொன்னார், இப்போலேருந்தே கோபத்தை சேர்த்து வச்சுண்டா தானே அடுத்த வருஷம் பிராயசித்தம் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அதனாலதான் இப்பவே கோபப்பட ஆரம்பிச்சுடுறேன்னு அவர் சொன்னார். இந்த அளவுல இருக்கு நம்முடைய காமமும் கோபமும். அதனால யயாதி காமத்துக்கு வசப்பட்டான். தம் பிள்ளை எதுவனிடத்துல மூத்த பிள்ளைனிடத்துல போய் உன் இளமையை எனக்கு கொடு, நான் கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு திரும்பி தரேன்னா எது மறுத்தான். ஆனா கடைசி பிள்ளை புரு ஒத்துக்கொண்டான். அதனால புருவுக்குத்தான் பட்டாபிஷேகம் ராஜ்யம். எது பட்டாபிஷேகத்தை இழந்தான், குலம் தவிக்க ஆரம்பிச்சது. அதனால எது குலத்திலே கண்ணனம்பெருமான் திருவவதாரம் பண்ணினான். கீழே போயிருக்கிற குலத்தை கைபிடித்து தூக்கி விடணுங்கிறதுக்காகத்தான் எது குலோத்பவனாய் யாதவனாய் விருட்டி வம்ச பிரதீபனாய் ஆயர் குலத்தினில் தோன்று மணிவிளக்காய் வாசுதேவனாய் கண்ணனாய் எம்பெருமான அற்புதமா திருவவதாரம் பண்ண போகிறான். அதைத்தான் 10வது ஸ்கந்தத்தினுடைய ஆரம்பத்திலேருந்து சொல்றார். 9வது ஸ்கந்தத்தின் கடைசியிலே கண்ணன் அவதாரத்தை பத்தி சூச்சனம் பண்ணி காட்டுகிறார். என்னென்ன வம்சத்துல ஆறார் தோன்றினார்கள்னு சொல்லி என்னென்ன உறவுன்னு சொல்றார். அதை மட்டும் சுருக்கமா சொல்றேன், ரொம்ப தலையை போட்டு குழப்பிக்காதீங்கோ. ஏன்னா நிறைய பேர் சொல்லப்பட்டிருக்கா, நிறைய பிள்ளை நிறைய பொண்ணு ஆறாரையோ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. கண்ணனுடைய உறவுக்காராங்கிறவா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்ப பெரிய குடும்பம். கல்யாணத்துக்காரையான்னு கூப்பிடணும்னா வெளியில கூப்பிடவே